ஹலோ கைஸ், சோயா சாப் யூஸ் பண்ணி சோயா சாப் பிரியாணி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்லேருந்து அந்த சோயாவை எடுத்துகிட்டு மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ எப்பயும் போல் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாமே போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை நான் ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே, பட் ஷாலோ ஃப்ரை பண்ணால் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம பிரியாணி செய்கிற மெத்தட் தான். எண்ணெய் போட்டுட்டு நம்ம பட்டை, லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லா மசாலா பவுடர்ஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம சிக்கனுக்கு எப்பயும் போடுறதுக்கு பதிலாக நம்ம சோயா சாப் போடுறோம். ஸோ அந்த சோயா சாப் ஃப்ரை பண்ணதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம தண்ணியும் அரிசியும் போட்டு ஒரு விசிலுக்கு எடுத்துடுங்க. ஸோ சோயா சாப் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.